ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு 10, 20 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா, எட்டாக்கனி கிடையாது. அந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம்ல, அது மாரி தான் ஆகி போயிடும் தங்கம். ஏன்னா, அந்த அளவுக்கு விலை ஏற்றம்ன்றது மாறி, மாறி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நீங்க சொன்னதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது 1,30,000 வரைக்கும் சவரன் போகும் அப்படின்றதெல்லாம், அப்போ எளிய மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு போயிருச்சு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சாமானிய மக்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். முதல்ல வந்து 13 கிராம் வாங்கலான்னு பணத்த வச்சிருப்போம். விலை ஏறி போச்சு. 10 கிராம் வாங்கணும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நெறைய பேருக்கு இன்னைக்கு தேதியில ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. இப்ப நான் தங்கத்த வாங்குறதா? இல்ல வெள்ளிய வாங்குறதான்னு? இல்ல வெள்ளியும் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தங்கத்த விட 2 மடங்கு பண்ணியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ, நாம தான் தீர்மானிக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல 180% விலை உயர்ந்திருக்கு. பட் அதே அளவுக்கு அடுத்த வருஷம் உயருமானான்றது ரூ. 12,000 இருக்கப்போ 1 கிலோ வெள்ளி ரூ. 12,000. 3 சவரன் கோல்டு 12,000, வெள்ளி 12,000 கரெக்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரூ. 1,00,000 கோல்டு ரூ. 3,00,000 ஆயிடுச்சு 3 சவரன். அப்போ ரூ. 3,00,000 வெள்ளி வரணும். இன்னும் கம்மியா இருக்கு. வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. அதே போல தான் அன்னைக்கு நம்ம பேசியிருக்கப்போ 190, 200 இருந்தது. கிடுகிடுன்னு வந்து இன்னைக்கு 254. இப்போ ஏற்கனவே வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு 160%. அப்போ இன்னைக்கு இருக்கிற ரேட்டு படி ரூ. 250 இருக்குன்னா, ரூ. 400 கிராம் வருமா? 100%னா ரூ. 500 ஆயிடுச்சுல்ல. அப்படியே ரூ. 600 வருமானா? கண்டிப்பா அவ்வளோ ரேட்லாம் வராது. ஆனா ஏறும். தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம ஒண்ணும் நிர்மாணிக்க முடியறது இல்ல. அப்போ வந்து அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா? எந்த லெவல்ல அது சப்போர்ட்டா இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டிலயும் கண்டுபிடிக்கப்பட்டா? ஒரு கால் நீங்க சொல்ற மாரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சு, கணக்கில, லட்சக்கணக்கில டன் 1,00,000 டன்னு, 2,00,000 டன்னு அப்படின்னு கிடைச்சதுன்னு வைங்களேன், அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமா மார்க்கெட்ல சந்தைப்படுத்த வர்றப்போ, அதோட விலை ஆட்டோமேட்டிக்கா குறையும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு கோல்டு குரு திரு சாந்தகுமார் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கோம். பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம ஒண்ணும் நிர்மாணிக்க முடியறது இல்ல. அப்போ வந்து அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா? எந்த லெவல்ல அது சப்போர்ட்டா இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டிலயும் கண்டுபிடிக்கப்பட்டா? இல்ல நம்ம நாட்டிலயோ, இல்ல வெளிநாட்டிலயோ நம்ம நாட்ல கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா, இது நிச்சயமா ம். ஆ தங்கத்தினுடைய விலையை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறையறதுக்கு. ம். எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இத பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருள் வந்து டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டிமாண்ட் வர வர சப்ளை நெறைய வந்துச்சுன்னா, அந்த டிமாண்ட் வந்து ம். இதாயிடும். ரேட்டு குறைய ஆரம்பிக்கும். ம். சப்போஸ் சப்ளை வரல அப்படின்னா, டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகும். அது மாரி தான். இப்போ வந்து சப்ளை கம்மியா இருக்கு. டிமாண்ட் நெறைய இருக்கு. அதனால தான் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கால் நீங்க சொல்ற மாரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சு, கணக்கில, லட்சக்கணக்கில ம். டன் 1,00,000 டன்னு, 2,00,000 டன்னு அப்படின்னு கிடைச்சதுன்னு வைங்களேன், ம். அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமா மார்க்கெட்ல ம். சந்தைப்படுத்த வர்றப்போ, அதோட விலை ஆட்டோமேட்டிக்கா குறையும்.